கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கிரகிக்க முடியாத அதிசயங்கள் நடக்கும். இதுவரைக்கும் நம்ம நினைச்சே பார்த்திருக்காத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. யோபு 5:9, யோபு 9:10 இந்த 2 வசனத்தையும் வாசித்து பாருங்க. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களும் நடக்கும். நல்ல கவனிங்க. உங்களுடைய சின்ன மூளையினால் எண்ணியே கிரகித்தே பார்க்க முடியாத அதிசயங்கள், உங்களுடைய கை விரல்களினால் எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்கள். ஆண்டவர் செய்கிற அதிசயத்தை எண்ண முடியாது. ஆண்டவர் செய்கிற அதிசயத்தை எண்ணியே பார்க்க முடியாது. அது மாத்திரமல்ல, உலகம் உங்களை பார்த்து இவனுக்கு இவ்வளோ பெரிய அதிசயமா, நினைச்சே பார்க்க முடியலையே, நினைச்சே பார்க்க முடியாத அதிசயத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் அதிசயம் நடக்கும். யோபு ஒரு அதிசயம் நடந்தால் தான், என் பிரச்சனைகள்லாம் மாறினாதான் என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது இந்த உலகம் நம்பும். அதே மாதிரி எதுக்கு அதிசயம் தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் அதிசயம். எதற்கு அற்புதம் தெரியுமா? கர்த்தர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் தான் ஆண்டவருடைய அற்புத அடையாளமாக இருக்கிறோம். ஆண்டவரத்தில் சொல்லுங்க, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரை. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாஸ்து பாருங்க, ஒவ்வொன்றும் அதிசயம். வானத்திலிருந்து மன்னா, தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னா, நெய்யினாலே உருவாக்கப்பட்ட அந்த தேன் மன்னா, அதிசயம் இல்லை. செங்கடல் 2ஆக பிளந்தது, அதிசயம் இல்லை. கோடாரிய கர்த்தர் மிதக்க வச்சது, அதிசயம் இல்லை. மரித்த ஒருத்தனை போட்டுட்டு போகும் பொழுது அந்த தீர்க்கதரிசியுடைய எலும்பு பட்டவுடனே அவன் எலும்பி நடந்தது, அதிசயம் இல்லை. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது, அதிசயம் இல்லை. குருடர்கள் பார்வை அடைந்தது, சப்பானிகள் நடந்தது, குஷ்டரோகி சுஸ்தமாகினது, செவிடர் கேட்டது, மரித்த உயிரோடு எழும்பினது, அதிசயம் இல்லை. அதிசயத்தை செய்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எரேமியா 32:27 என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லைங்க, ஒன்று இல்லை. எண்ணியே பார்க்க முடியாத அதிசயமான காரியம் ஆண்டவர் செய்வார். அதுக்கு பதில் என்ன தெரியுமா? எரேமியா 32:17 பின்பகுதியில் மல் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. கடல் மேல் நடந்தாருங்க. செத்து போன மனிதன் 4 நாளான அந்த லாசரு உயிரோடு எழுப்பினாருங்க. அடக்கத்துக்கு கொண்டுட்டு போகிற அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். வீட்டில் மறித்த அந்த 12 வயசு மகளை உயிரோடு எழுப்பினார். ஏன் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? அதிசயம் செய்ய மாட்டாரா? உண்மையாகவே மீகா 7:15 அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்களுக்கு அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிரகிக்கக்கூடாத அதிசயம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.